வெஸ்ட் போட்டு நீ தான் காரணம் சொன்னதுக்கு நீ ஃபீலே பண்ணல. துஷார் போட்டு நீ தான் பண்ணனும். நேத்து எபிசோட்ல ஆரோரா சொல்றாங்க கமருதீன் திவ்யா கிட்ட சொன்ன சாரி ஃபேக்கா தெரியுதுன்னு. அதுக்கு கமருதீன் திரும்ப துஷார் பத்தி பேசி ஆரோரா கிட்ட பிரச்சனை பண்றாரு. அதுக்கு நம்ம வினோத்தும் கமருதீனுக்கு சின்சான் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆரோரா தனியா போய் அழுதுட்டு இருக்காங்க. அப்ப திவ்யா வந்து ஆரோரா கிட்ட எதுக்கு அழுதுட்டு இருக்க? அங்க வினோத் கமருதீனை நல்லா ஏத்தி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாரு. நீ அழாதேன்னு சொல்லி ஆறுதல் படுத்துறாங்க. நீ எதுக்கு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? என்ன சொல்லிட்டு ஒபினியன் தானே ஷேர் பண்ண. அது அவர் வினோத் ஏத்தி விட்டுட்டு இருக்காரு பாரூரா. இன்னொரு சைடு இந்த பார்வதி தனியா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம சேது சார் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப முதல் ஆளா சுபிக்ஷா எழுந்து பாட்டு பாட போறேன்னு சொல்றாங்க. அதுக்கு சேது சார் சொந்த தம்பியே உங்களை சும்மா இருக்க சொல்லிட்டு போயிடாரு. இன்னும் நீங்க திருந்தலையான்னு இன்டைரக்டா கேக்குறாரு. ஒரு பாட்டு எழுதுங்க. கூட பிறந்த தம்பி பீட் பாக்ஸ் பண்ணா அப்புறம் சரி பாடி தொலைன்னு சொல்றாரு. பாட்டு பாடுறீங்களா? ஓகே பாடுங்க. அப்ப நம்ம பார்வதி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதை கொஞ்சம் பாத்துட்டு வாங்கல. அவங்க பாடிட்டே இருக்க அப்ப அங்க இருக்க எல்லாரோட மூஞ்சியும் மாறுது, இன்க்ளூடிங் சேது சார். அடுத்து டிக்கெட் டு ஃபைனலி எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நீங்க யார நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு மோஸ்ட்லி எல்லாரும் பார்வதின்னு தான் சொல்றாங்க. கமருதீன் கிட்ட கேக்குறாங்க, அதுக்கு அவரும் பார்வதின்னு தான் சொல்றாரு. ஆடியன்ஸ் கிட்ட இருந்து செம்ம கிளாப்ஸ் வருது. எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அது வந்து பார்க்க கிடைக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். என்னன்னா அவங்க அடுத்து எவிக்ஷன் வர்றாங்க. அப்ப எல்லாரும் சாண்ட்ரா போகணும்னு சொல்றாங்க. கனி வேண்டும், சாண்ட்ரா வேண்டாம். சாண்ட்ரா வேண்டாம். சாண்ட்ரா வேண்டாம். ஆனா சாண்ட்ரா சேவ் ஆகி காணி எவிக்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு இந்த பார்வதி கொடுத்த ரியாக்ஷன் இருக்கு. சத்தியமா இவ்வளவு வன்மம் யாருக்குமே வைக்க முடியாதுங்க. கனி எப்பவும் போல விக்ரம் ஷாக் ஆன மாதிரி ஒரு ஆக்டிங் ஒன்னு போடுறாரு. ஐ நோ இட்ஸ் ஓகே. என்ன எப்படி? அப்ப பார்வதி சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு அழுது நடிக்கிறாங்க. அத திவ்யா கண்டுபிடிச்சு சாண்ட்ரா வேணாம், அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதன்னு சொல்றாங்க. நான் வேற ஏதோ இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது சாண்ட்ரா. பார்வதி சாண்ட்ராவை தனியா கூட்டி போயிடுறாங்க. நோ தட்ஸ் நாட் ரைட். பேசுறதுக்கு கூட விட மாட்டான். அப்ப உள்ள திவ்யா செம்மையா கத்த ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப இந்த விக்ரம் போடுற ஆக்டிங்கை பார்க்கணுமே. ஐயோ பாருங்க. அப்புறம் ஒண்ணுமே பண்ணாம உள்ள இருக்க சபாரியோட ரியாக்ஷன் ஐயோ அதுக்கு மேல. உங்களை இங்க பாக்கும்போது ஃபேனா தான் கனி வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அதுக்கு பார்வதி ஒரு பெரும் மூச்சு விடுறாங்க. சாண்ட்ரா கிட்ட போய் சாண்ட்ராவை ஏத்தி விடுறாங்க. நான் வந்து மறக்கவே மாட்டேன். People hates me. How people hates you?